வணக்க நண்பர்களே. புதிய அரசு பதவியேற்றவுடன் இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கம்பீரமாக கோட்டு ஷூட்டு போட்டுக்கிட்டு ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற அந்தஸ்தில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா உண்மையாலுமே டிவிகே தொடர்களுக்கு ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். அந்தளவுக்கு அவங்களுடைய ஆசை நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரு இளமையான அழகான முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லோரும் பூரிப்பாக இருக்கிறாங்க. ஆனால் இளமையும் அழகும் முக்கியம் இல்லை. இந்த இடத்துல அமைதியும் சாதுரியமும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ன ஒரு மனப்பான்மையோடு சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கறது தான் ஒரு முதலமைச்சர் அழகாக இருக்கும். கண்டிப்பாக விஜய் அவர்கள் அதை நிவர்த்தி செய்வார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே அவர் பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதுக்காக சிங்கப்பெண் படைன்னு சொல்லி ஒரு படையை ஆரம்பிச்சிருக்காரு. இவங்களுடைய பணி எங்கெங்கெல்லாம் பேருந்து நிலையம் இருக்கோ, எங்கெங்கே கல்லூரி, கோயில்கள், பெண்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் இவங்க ரோந்து பணியில் ஈடுபடுவாங்க. இங்கே பெண்களுக்கு அச்சுறுத்தல் செய்கிற ஆட்களை அப்படியே கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. இதனால் பெண்களுக்கு உரிய இடத்துல பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி நம்பப்படுது. பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் அலட்சியமாக இருக்க மாட்டேன், சமரசம் செய்ய மாட்டேன், யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் தன்னுடைய நேரடி கண்காணிப்பில் ஒரு குழு அமைச்சு பெண்கள் அதிகமாக கூடுற இடத்துல அவங்களுடைய பார்வையை செலுத்துகிறாங்க. இதனால் பெண்களுக்கு 100% பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு சொல்லி நம்புகிறாரு. அதை செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி தன்னுடைய வாக்குறுதியை ஒன்று நிறைவேற்றி வருவாருன்னு சொல்லி எல்லோரும் நம்புகிற சூழ்நிலையில் விஜய் அவர்கள் 5 வருடம் முழுமையான ஆட்சியை கொடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சது கண்டிப்பாக அவர் பெறுவார் என மக்கள் ஓட்டோடு 108 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சார். இன்னும் பற்றாக்குறை இருந்த 118 அப்படிங்கிற எண்ணை பூர்த்தி செய்கிறதுக்கு 10 எம்எல்ஏ கம்மியாக இருந்தாங்க. இதை வெளியே இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியே இருந்து ஆதரவு கொடுத்ததால் விஜயால் ஆட்சி அமைக்க முடிஞ்சது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் எந்த அளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ப முடியல. ஏன்னா அவங்களுடைய விமர்சனங்கள் ஆரம்பமே குதர்க்கமாக இருக்குது, ஒரு நியாயம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, விஜய் அவர்கள் பதவியேற்பு விழா எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் முதல்ல வந்தே மாதரம் பாடல் ஒலிக்கப்பட்டது. அதன் பிறகு தேசிய பண், அதாவது நாட்டுப்பண் இசைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இது பயங்கரமான விமர்சனத்தை ஏற்படுத்திச்சு. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தாங்க. அது எப்படி தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3ஆவது இடம் தரலாம்? இது தமிழ்தாய் வாழ்த்து முகத்தில் கரிய பூசண மாதிரி ஆயிடுச்சு. பதவியேற்ற முதல் நாள் தமிழை கண்டுக்கல, தமிழ்தாயை கண்டுக்கலன்னு சொல்லி திமுக சார்பிலையும் அறிக்கை விட்டாங்க. தாவேக சார்பில், அதாவது ஆளும் கட்சி சார்பில் ஒரு அறிக்கை விட்டாங்க. இது முழுக்க ஆளுநர் மாளிகை ஏற்பாடு படுத்துகிற ஒரு நெறிமுறை, ஒரு விழா. அதனால் அவங்க என்ன ஷெடியூல் வச்சுருக்காங்களோ அது தகுந்த மாதிரி தான் ஏற்பாடு பண்ணாங்க. முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அவங்களை எப்படி எதிர்க்க முடியும்? ஆனால் அவங்க போட்ட ஷெடியூல் பிரகாரம் தான் முதல்ல இந்த பாடல் ஒழிக்கணும், அடுத்து இந்த பாடல் ஒழிக்கணும்னு சொல்லி அவங்க போட்ட ஷெடியூல் பிரகாரம் தான் நடந்திருக்கு. இனிமேல் இது போல் தப்பு நடக்காதுன்னு சொல்லி ஆளுங்கட்சி சார்பில் ஒரு அறிக்கை விட்டாங்க. எல்லோருக்கும் நல்லாவே தெரியும் தமிழ்தாய் வாழ்த்து எந்த அளவுக்கு ஒரு மரபு சார்ந்தது, எந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கு முக்கியம்னு சொல்லி நல்லாவே தெரியும். அதை புதுசாக பதவியேற்றிருக்கிற விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஆளுநர் முன்னிலையில் இன்னும் அவர் பதவி பிரமாணம் செய்யலை, முதலமைச்சராக அவர் பதவியில் வரல. அதுக்கு முன்னாடியே இந்த ஷெடியூலை எதிர்த்து அந்த இடத்துல பிரச்சனை பண்ணவும் முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் இந்த இடத்துல ஒன்று பண்ணலாம், நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுங்க, இல்லைனா நான் முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி விட்டு எறிஞ்சிட்டு போகலாம். ஆனால் அப்படி யாரும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் எதுக்காக இந்த இடத்துல தாவேக்கா சைலண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது முறையற்றது, அது முரண்பாடான ஒரு கண்டனமாக இருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருது. நாங்கள் ஆதரவு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பேரில் இவங்க கண்டனம் தெரிவிக்கிறது நியாயம் இல்லை. ஏன்னா இவங்க கண்டனம் தெரிவிக்கிறது ஒரு நியாயமான விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிக்கலாம். இந்த இடத்துல விஜயால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே இந்த இடத்துல முதலமைச்சராக பதவி ஏற்றாலுமே இந்த ஷெடியூல் தான் அங்கே அமல்படுத்துவாங்க. ஏன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் கடந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா முதல்ல வந்தே மாதரம் பாடல் ஒழிக்கணும், அதுக்கு பிறகு நாட்டுப்பண் ஒழிக்கணும், அதுக்கு பிறகு தான் மாநிலம் சம்பந்தமான அந்த மரபு சார்ந்த அந்த பாடல் ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்த நடைமுறை ஜனாதிபதி அவர்கள் எங்கெங்கெல்லாம் எந்த நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறாரோ அந்த நிகழ்ச்சியிலும் ஜனாதிபதியோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாநில கவர்னர் அவர்கள் எந்தெந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்களோ அங்கவும் தான் இது ஷெடியூல் பண்ண முடியும், இது அமல்படுத்த முடியும். ஆனால் தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி சட்டசபை கூடியிருக்கு. இப்போ தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல
பாடப்படலாம், அதன் பிறகு நாட்டுப்பண் பாடப்படலாம்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜனாதிபதியோட பிரதிநிதி கவர்னர் அவர்கள் கலந்துக்கிற அந்த விழாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரையறுத்திருக்கிற அந்த ஷெட்யூல் பிரகாரம் தான் நடக்கணுங்கிறத ஒரு விதியாக்கியிருக்காங்க. அதை தான் இந்த விழாவில் வச்சுருந்தாங்க. ஆனால் இதை தெரிஞ்சிருந்தோம் திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் அவர்களும் வேணும்னே கண்டனம் தெரிவிக்கிறது. இந்த ஆட்சியை என்னைக்கு வேணாலும் கலைச்சிடலாம், எப்போ வேணாலும் கவிழ்த்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறதை பார்க்க முடியுது. 2021ஆம் ஆண்டு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்றி வைக்கும் பொழுது அப்போது முதல்ல தேசிய கீதம் தான் ஒழிக்கப்பட்டது. அதன் பிறகு 2வதாக தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. ஆக மொத்தத்தில் அன்று 2வது இடத்துல தமிழ் தாய் வாழ்த்து தள்ளப்பட்டது. அன்று யாரும் இதை பற்றி கேட்கவே இல்லையே, இப்போ புதுசாக ஏதோ பண்ணுற மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி திருமாவளவன் கண்டனத்துக்கும் கம்யூனிஸ்ட் கண்டனத்துக்கும் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுது. இவங்க பேசுறது நியாயம் கிடையாது. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு நியாயம், இன்னைக்கு முதலமைச்சர் வந்திருக்கிற ஜோசப் விஜய்க்கு ஒரு நியாயமா? இவங்க எதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க? வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறங்கிற பேரில் இப்படி கண்டனம் தெரிவிக்கிறது முறையற்றது, நியாயம் இல்லை, அவங்களுடைய முரண்பாடான செயல், ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுறதையும் கேட்க முடியுது. சப்போஸ் இன்னைக்கு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றிருந்தாலும் இதே முறையை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. முதல்ல வந்தே மாதரம், அதன் பிறகு தேசிய கீதம், அதன் பிறகு தான் தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இது முழுக்க கவர்னர் மாளிகை கட்டுப்பாடில் அவங்களோட ஷெட்யூல் பிரகாரம் நடக்கிறதால முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே மு.க. ஸ்டாலின் அவர்கள் கவர்னரை பகச்சிக்க முடியாதுங்கிற சூழ்நிலையும் அவங்களுக்கு தெரியும். அதன் பிறகு தனிப்பட்ட முறையில் மாநில சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கிறவங்க தமிழ் தாய் வாழ்த்தை, அதாவது அவங்க அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த மரபு அவங்க ஃபாலோ பண்ணுறது அவங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கும். அந்த வகையில் இனிமேல் சட்டசபையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கும், அதன் பிறகு தான் தேசிய கீதம் ஒழிக்கும்னு சொல்லி நேற்று தமிழக அரசு சார்பில் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. இப்படி முதலமைச்சர் ஆகிட்டு இன்னும் ஒரு நாள் கூட பூர்த்தியாகலை, அதுக்குள்ளே ஆதரவு கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விஜய்க்கு கண்டனம் தெரிவிக்கிறது நியாயம் இல்லை. இவங்க எப்போ வேணாலும் இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு முற்படுவாங்க. ஏன்னா இவங்க கூட்டணியாக இன்னும் திமுகவில் தான் இருக்காங்க, வெளியிருந்து ஆதரவு தராங்க. அதனால் இது ஒரு உறுதித்தன்மை, ஒரு நிலைத்தன்மையாக இருக்காது. இவங்களுடைய சப்போஸ் திமுகவோட முன்னாள் திட்டங்களை இல்லை திமுகவோட தவறுகளை சுட்டி காட்டினா கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் மூலமாக ஆட்சியை கலைக்கிறதுக்கான ஏற்பாடு அவர் பண்ணுவார். இதனால் ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு அரசாங்கமாக தான் விஜயோட ஆட்சி இருக்குன்னு சொல்லி பொதுமக்களிடத்தில் பேசப்படுறதை பார்க்க முடியுது. திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சி எப்படி கூட்டணியை விட்டு வெளியேறி தாவேக்காவோட கூட்டணி வச்சு இப்போ தாவேக்கா கூட்டணியில் அங்கம் வகிக்குதோ, அதே போல் திருமாவளவன் அவர்களும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேக்காவை ஆதரித்தா மட்டும்தான் அந்த ஆட்சிக்கு, அதாவது விஜய் இப்போ நடத்துகிற ஆட்சிக்கு, அந்த 5 வருடம் ஓட்டக்கூடிய ஆட்சிக்கு ஒரு நிலைத்தன்மை, ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். இவங்க கூட்டணியில் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஆதரவு மட்டும் கொடுத்தா என்ன இடத்திலும் இந்த ஆட்சி கவிழுங்கிற ஒரு அச்சமும் பொதுமக்கள்கிட்ட நிலவிட்டு இருக்கு. இப்படி எந்த நேரத்தில் ஆட்சி கவிழும், இவங்க ஆதரவு கட்சிகள் எந்த நேரத்தில் மனசு மாற்றம் அடைவாங்க, எந்த நேரத்தில் கண்டனம் தெரிவிப்பாங்கன்னு சொல்லி தினம் அவங்களுடைய எண்ணத்தையே விஜய் அவர்களால் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவர் அடுத்தடுத்து சுதந்திரமாக ஆட்சி நடத்தணும்னா ஆதரவு கொடுத்த கட்சிகள் ஒன்று திமுக கூட்டணி விட்டு வெளியே முழுமையாக தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லை அவங்க ஆட்சி நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டோம், ஆட்சிக்கும் ஆதரவு தர மாட்டோம்னு சொல்லி அவங்க அதுபோல் நிலைப்பாடு எடுத்தால் இன்னொரு மறுதேர்தல் வரும். அந்த மறுதேர்தல் வந்தால் கண்டிப்பாக மக்கள் ஒரு சரியான தீர்ப்பு கொடுப்பாங்க, ஒரு நிலையான ஆட்சியை கொடுப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறதையும் கேட்க முடியுது. மக்களே, நீங்கள் சொல்லுங்கள், 2021ஆம் ஆண்டு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஏற்ற பொழுது தமிழ் தாய் வாழ்த்து 2வது இடத்துல வச்சாங்க. அதாவது முதல்ல தேசிய பாடல் ஒலித்தது, அதன் பிறகு தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் ஒலித்தது. அப்போதெல்லாம் இந்த கூட்டணி கட்சிகள், அதாவது திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற பார்ட்டிகள் எதுக்காக தமிழ் தாய் வாழ்த்து 2வது இடத்துல பாடுறீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கல. ஆனால் இப்போது ஆதரவு கொடுத்து விட்டு முதலமைச்சர் விஜயை பார்த்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. தேவையில்லாமல் நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை 3வது இடத்துல வச்சுட்டீங்க, தமிழ் தாய் வாழ்த்தை அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி முறையற்ற ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறது எந்த வகையில் நியாயம்? ஒருவேளை முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி ஏற்பதற்கு முன்னாடியே கவர்னர்கிட்ட இது கேட்டிருக்கணும், நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல வைங்கன்னு சொல்லி கவர்னர்கிட்ட விதண்டாவாதம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத பற்றியும் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.